வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர், நிக்கல், சில்வர், மணி போன்ற கமோடிட்டிஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. 3110 பக்கமாக வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 3100 பல தடவை சப்போர்ட் எடுத்து 3130 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 3150-60க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு பை பண்ணலாம். 3130 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பயர் ஆயிரும். அதனால் நம்ம இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் தெளிவாக நமக்கு தெரியல. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் 194 ஓப்பன் ஆன மார்க்கெட் 192 சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் 196 க்ளோஸ் ஆகிருக்கு. 202 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணி 204 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்குமே மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குன்னு தான் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்துட்டு அது ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நாளைக்கு நம்ம புதிய கான்ட்ராக்டில் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். காப்பர் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 546 மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுத்து 563 வரைக்கும் போயிட்டு 559 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 560 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு பை பண்ணிடலாம். அடுத்த டார்கெட் 566, 558 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்ம நிக்கல் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நிக்கல் மார்க்கெட்டு காப்பர் மார்க்கெட் மாதிரியே தான் 1194 ஓப்பன் ஆன மார்க்கெட் 1190 பக்கமாக சப்போர்ட் எடுத்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து 1216 வரைக்கும் போயிட்டு 1212 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 1208 ஸ்டாப் லாஸ் வச்சு தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது நம்ம சில்வர் மினியில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். 61800 பக்கமாக ஓப்பன் ஆன சில்வர் மினி மார்க்கெட் சைடாகவே மூவ் ஆகிட்டு 62600 வரைக்கும் போய்ட்டு மறுபடியும் 62200 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 62200க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. 61800 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு பை பண்ணலாம். அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் டார்கெட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.